ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பசங்க லஞ்சை பார்த்து அவங்களுக்கு பேக் பண்ணி அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம லஞ்ச் பார்க்கலாம். பசங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுருக்கேன். எந்த சாஸுமே போடாமல் வெறும் கேரட் பீன்ஸு அது போட்டு தான் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ்க்கு வந்து பிஸ்கட் வச்சுருக்கிறேன். அப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசையும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக சின்ன வெங்காயம் தக்காளி வதக்கி சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். இதான் வந்து பசங்களுக்கு லஞ்ச் இன்றைக்கி. இந்த இதுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு சைட் டிஷ் கூட எதுவுமே இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா தான் கொடுத்துன்னு போகிறேன். இதுதான் பசங்களோட லஞ்சு. இப்போ அவங்களுக்கு பேக் பண்ணி அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம லஞ்சை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பசங்களுக்கு லஞ்சு பேக் பண்ணி அனுப்பியாச்சு. இப்போ வந்து நம்ம லஞ்சை பார்க்கலாம். நம்ம கொண்டு ஸ்பெஷல் லஞ்செலாம் இல்லை, சிம்பிளான லஞ்சு தான். ஒயிட் ரைஸு, அதுக்கு ரசம் வச்சுருக்கேன். தக்காளி ரசம் தான், பருப்பு ரசம்லாம் இல்லை. சாம்பார் எதுவும் வைக்கல இன்றைக்கி, தக்காளி ரசம் தான். அப்புறம் கத்திரிக்காய் பூண்டு போட்டு பொரியல் பண்ணியிருக்கிறேன். எண்ணெய் நிறையா ஊற்றாதுன்னாங்க ஹஸ்பண்டு, அதனால் எண்ணெய் கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன். இது வந்து நம்ம சைட் டிஷ்ஷாக ரசம் சாதத்துக்கு தொட்டுக்கலாம், சாதத்தில் போட்டு பசங்க சாப்பிட்லாம். ஆனால் நான் ரொம்ப கிரேவியாக பண்ணல, கொஞ்சம் ட்ரையாக தான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சட்னி இருக்குது, தோசை ஊற்றி தான் சாப்பிட்ணும். ஏன் இந்த மாதிரி ஒரு சிம்பிளான லஞ்சுனா, வெள்ளிக்கிழமையிலேருந்து எனக்கு தலைவலி ஜுரம் வருது, அப்புறம் டேப்லெட் போட்டால் விடுது, ஜுரம் வருது, அப்புறம் டேப்லெட் போட்டால் விடுது. நேற்று ஈவினிங் வந்து சண்டே நல்ல ஜுரம் தான், டேப்லெட் விட்டுருச்சு. ஸ்கூலுக்கு போயிட்டேன். நேற்று ஈவினிங்லேருந்து நல்ல ஜுரம். ஸ்கூல்லேருந்து வந்து போய் படுத்தவ தான் அவ்வளோ ஒரு ஜுரம், அப்படி நெருப்பாக கொதிக்குது. அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து பார்த்துட்டு காஃபி போட்டு ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க. அப்புறம் பாப்பா தம்பி எல்லாமே பார்த்துட்டு என்ன இப்படி கொதிக்குது, ஹாஸ்பிட்டல் போங்கன்னாங்க. நான் போகலை. அதுக்கப்புறம் ஒரு 9 மணிக்கு எழுந்துச்சி வந்து சாம்பார் இருந்தது, இட்லி ஊற்றி கொடுத்துட்டு படுத்துட்டேன். பாப்பா வந்து நாளைக்கு நீங்கள் சமைக்க வேணாம், இட்லி கொடுத்துருங்க, இல்லைனா கேண்டீன் லஞ்ச் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் காலைல எழுந்துச்சி வந்துட்டேன். மனசே கேட்கல, ஒரு கேண்டீன் லஞ்ச் கொடுத்துட்டாலும் அப்புறம் நமக்கும் ஹஸ்பண்டுக்கு வந்து இப்படி இட்லி கொடுக்க முடியும், நமக்கு சமைச்சு தானே ஆகணும். அப்புறம் அவங்கள அனுப்பிட்டு நமக்கு மட்டும் சமைச்சா எனக்கு அது ரொம்ப கில்ட்டியாக இருக்கும். அதனால் சரி சமைச்சிடலான்னு சொல்லிட்டு தான் ஒயிட் ரைஸ் பச்சரிசி வச்சுட்டு அவங்களுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் மாதிரி செஞ்சு கொடுத்தேன். ஃப்ரைட் ரைஸ்னால் ரொம்ப பிடிக்கும். செஞ்சு கொடுத்துட்டு நமக்கு ரசம் வச்சு ஜுரமாக இருக்கிறதுனால கத்திரிக்காய் பொரியல் மட்டும் பண்ணிவிட்டேன். இதான் நம்ம வீட்டில் சிம்பிளான இன்றைக்கி லஞ்சு. ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் 2 பேர் செய்கிறத தப்பால் நல்ல நண்பர்களும் நம்மளை வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரெக்வெஸ்ட் கொடுத்தா பயமாக இருக்குது அவங்களுக்கு ஓகே கொடுக்க. சில நல்ல நண்பர்கள் கிடைக்கிறாங்க விருதாச்சலத்தில். எனக்கு தெரிஞ்ச ஒரு முஸ்லீம் பையன் வந்து எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறாப்புல. இப்போ அந்த மாதிரி அவங்க தம்பி வந்து என்கிட்ட படித்தாப்புலையாம். அதனால் அந்த மாதிரி நல்லவங்களையும் நம்ம சில தர சப்பால் ஒதுக்க வேண்டியதாக இருக்குது, பயமாக இருக்குது. நீங்களாம் வந்து எப்படி வந்து இதெல்லாம் டீல் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். என்னுடைய லஞ்சு ஷார்ட்ஸ் வந்து வியூஸ் போகிறதே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.